சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு திருப்தியா இருக்குதோ அதே மாதிரி தான் நீங்க ஆண்டோடைய வார்த்தையை படிச்சு அதை செய்யும் போது உங்களுக்கு இருக்கும். See, there is a point where we feel hungry, we get the smell of the food and we get attracted towards it. அதாவது ஒரு நேரம் வரும் நமக்கு பசிக்கும், அந்த பசி நம்ம அந்த உணவுக்கு நேரம் நம்மளை இழுத்துட்டு போவோம். அந்த உணவோட ஸ்மெல்லு, அந்த உணவோட மனம் அது நமக்கு நேரம் இழுத்துட்டு போகும். No matter how good the food is, but if we just remain with the smell and doesn't eat it, we won't feel satisfied. அதாவது எவ்வளவு நல்ல உணவா இருந்தாலும் அந்த மனத்தை மட்டும் முகர்ந்துட்டு அதை சாப்பிடாம நாம இருந்தா நாம திருப்தியாகவே மாட்டோம். So no matter how well you hear from the morning and things sounds very attractive and lovely, the Bible says as long as you just hear the word and don't do what is written inside. அதே மாதிரி தான் நீங்க எவ்வளவு நல்ல வசனத்தை கேட்டு இருந்தாலும் ஆனா கேட்ட வசனத்தை நீங்க செய்யல அப்படின்னா then you won't feel satisfied. உங்களுக்கு திருப்தியே இருக்காது. You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? When disciples asked him for the food, he said, my meat is to do the will of him who sent me. சீஷர்கள் அவர்கள்ட்ட வந்து சாப்பாடு பத்தி பேசும்போது என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறதுன்னு சொன்னார். Here these people are eating food and they are feeling satisfied and they are asking Jesus also to do it, but then Jesus is saying that I'm already full. இங்க சீஷர்கள் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு திருப்தி ஆகிறது கேக்குறாங்க. நான் அவர் சொல்றாரு நான் ஏற்கனவே நிறைஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. What did he do before? அப்போ அவர் நிறையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? He set the captives free. அவர் சிறைப்பட்டு இருந்தவர்களை விடுதலையாக்கினார். One of the way he did was healed them all. அதுல ஒரு வழி என்னன்னா அங்க இருந்தவர்கள் எல்லாரையும் சுகப்படுத்தினார். Now as the scripture, I'm going to repeat the scripture once again for the third time. It says 1 John 4:17, as he is so are we in this world. நான் திரும்ப மூணாவது முறையா சொல்ல போறேன். 1 யோவான்ல சொல்லப்பட்டது அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நாமும் இருக்கிறோம் இந்த உலகத்தில். So ministering people is what feels God, is what feels Jesus. மக்களுக்கு ஊழியம் செய்து அவர்களை பலப்படுத்துவதுதான் ஆண்டவருக்கு திருப்தி கொண்டு வருது. Then that is what feels us also. அதுதான் நம்மையும் நிரப்புது. Jesus said, Peter, you love me? ஜீசஸ் கேட்டாரு, பேதுருவே நீ உனக்கு எங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. ஐ மீன் என்ன நேசிக்கிறியான்னு கேட்டாரு. Feed my sheep. என்னுடைய ஆட்டை போஷின்னு சொன்னாரு. You know, before when the worship was going on, I don't understand this. I don't understand the language, but then I really like the worship. And ஆராதனை போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆராதனை பாஷை எனக்கு புரியல, ஆனா இருந்தாலும் எனக்கு இந்த ஆராதனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. And I saw all of you all dancing. I have not seen this in previous churches that we had visited. நான் இதுக்கு முன்னாடி போன 2-3 சபையில இதெல்லாம் பார்க்கல, ஆனா நீங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. But Papa spoke to me saying that you see these children, I love them. ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இந்த மக்களை நீ பாக்குறியா, நான் அவங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாரு. He showed me a picture where small children, they come out of the room and they see their father and they go and run towards him and the father picks them up. நான் எனக்கு ஒரு படம் மாதிரி நான் பார்த்தேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓடி வந்து ஒரு அப்பா கிட்ட ஓடி போற மாதிரி, அந்த அப்பா வந்து அந்த பிள்ளைங்களை எல்லாம் ஓடி போய் கட்டி பிடிச்சி தூக்குற மாதிரி பார்த்தேன். That is how exactly the Lord showed me. அது மாதிரி தான் தேவன் எனக்கு காமிச்சாரு. Okay, now coming back to what I'm supposed to speak. இப்போ நான் பேச வேண்டிய காரியத்துக்கு நான் வரேன். Let's all of you all know what is Jeremiah 29:11 is. எரேமியா 29:11 என்ன சொல்லிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா? It says, I have plans for you. அது சொல்லுது, உனக்காக நான் சில சித்தங்கள் கொண்டிருக்கிறேன். Plans for your welfare. உன்னுடைய நன்மைக்கான சித்தங்கள். And not for your destruction. உன்னுடைய அழிவுக்கானது அல்ல, உன்னை நன்மைக்கான சித்தங்கள். So this is what I had read in the beginning. நான் அதுதான் முதல்ல அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, தீமையான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், நன்மையான நினைவுகள். Okay, praise God. So initially the Lord took me, when I started growing up in the Lord started showing me the great things in him, and he started loving me, and there were a lot of people who were lovely people who had come around me. நான் முதல்ல ஆண்டவரை ஏத்துக்கிட்டப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டு இருந்தாரு. தேவன் என்னை நேசிக்க ஆரம்பிச்சார். அந்த நேசத்துல நாங்க வளர ஆரம்பிச்சோம்.
என்னை நேசிக்கிறதுக்கான ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் என் கூட சேர ஆரம்பிச்சாங்க. Things will get crazy where I'll be like that scripture says, the joy of the Lord is your strength. In the bus, I'll be simply smiling. If I'm in the market, I'll be smiling. He will be speaking something to me எனக்கு and I'll be பார்த்தா நான் smiling. செய்யறதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கும். வசனம் சொல்லுது தேவனுடைய சந்தோஷம் என் பலன். So கர்த்தருடைய அதாவது தேவனுடைய சந்தோஷம் என்னோட பலன் சொல்லுது வசனம். அதாவது நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நான் சிரிச்சுட்டே இருப்பேன். பார்த்தவங்க எல்லாம் என்ன இவன் சிரிச்சிட்டு இருக்கான்னு வெளியில ரோட்ல போகும்போது எங்க போனாலும் ஆண்டவர் என்ன அவ்வளவு என்னோட நேசமா இருந்தாரு. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். மத்தவங்களுக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியும். So my relationship with God was going well until I came across where I was brought in a church where they started preaching law. எனக்கு ஆண்டவரோட ஒரு உறவு ரொம்ப நெருக்கமா அழகா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஒரு காலகட்டத்துல நான் ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த சபையில சட்டத்தை பேச ஆரம்பிச்சாங்க. Yeah. Ephesians 4:29 says, எபேசியர் 4:29, let no corrupt communication proceed out of your உங்கள் mouth. வாயிலிருந்து அத வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவனாய் பிரயோஜனமாய் உண்டாகும்படி பேசுங்கள். But that which produces grace unto the அதாவது hearer. கிருபையை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகள். So when grace is given to somebody, it makes that person feel good. அதாவது ஒருத்தருக்கு கிருபையான வார்த்தைகள் கொடுக்கப்படும் போது அவன் அதை கேட்டு அவன் சந்தோஷப்படுறான், திருப்தி அடைகிறான். Something that you don't deserve and I get you deserve. நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இல்லாதவங்க உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கொடுக்கும்போது, this is what exactly Papa said, give good news to the poor. அதாவது நீங்க தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு தகுதி இல்லாத உங்களுக்கு கொடுக்கிறது தான் கிருபை. அதுதான் பிதா சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஏழைகளுக்கு நல்ல சுவிசேஷத்தை போய் சொல்லுங்கன்னு சொன்னார். He said go and preach the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை போய் பிரசங்கிங்கன்னு ஆண்டவர் சொன்னார். And if you see, we live by the epistles of Paul, and Paul says there is no other gospel than the gospel that we came to preach to you. பவுல் எழுதுகிறாரு, நாங்க உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு ஒரு சுவிசேஷம் இல்லைன்னு சொல்றாரு. And that is the gospel of the grace of Jesus அது என்ன Christ. சுவிசேஷம்? கிறிஸ்துவுடைய கிருபையின் சுவிசேஷம். So these were the things that were my ground for, like, God is my father, not God. He is my father. That was my revelation. எனக்கு அடிப்படையான சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னா, கடவுள் ஏதோ ஒரு பெரிய கடவுள் நினைக்காம கடவுள் எனக்கு பிதா, என்னோட அப்பா அப்படின்னு நான் நினைச்சேன். But ever since law came in between, ஆனா இந்த சட்டமும் நியாயப்பிரமாணம் வர்றது வரைக்கும் the God whom I was calling father, now he became God. நான் கடவுளை அப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கடவுள் இப்போ கடவுள் ஆயிட்டார். Everything started blinding and I didn't even know what is his will. அப்பாவா இருக்கிறவர் பெரிய கடவுள் ஆயிட்டார் எனக்கு. And I didn't know what is his will also. எனக்கு அவர் சித்தம் தெரியல. It was his will அவரோட சித்தம் for my life, என்னுடைய வாழ்க்கை that I do well. நான் நல்லா இருக்கிறது அவரோட சித்தம். It was his will, அவரோட சித்தம், that he used me to heal people. அவர் என்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய சித்தம் கொண்டிருக்கார். அதான் அவரோட சித்தம். It was his will, அவரோட சித்தம் என்ன? that all the people be healed. எல்லோரும் சுகம் பெறுவது அவரோட சித்தம். It was his will, அவரோட சித்தம் என்ன? that any number of people I see, the dead people, I raise them up. யார் மரித்தவங்களா இருந்தாலும் அவர்களை நான் உயிரோட எழுப்பணும். அதுதான் அவரோட சித்தம். So God was like encouraging me like crazy with all kind of things, that you are a superman, whatever I did you also can do. ஆண்டவர் என்ன ஒரு நல்ல உற்சாகப்படுத்தி இருந்தார். நீ பெரிய சூப்பர்மேன் மாதிரி இருக்க, நான் என்னெல்லாம் செய்யறனோ எல்லாத்தையும் நீ செய்ய முடியும்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். In fact, if you see, Jesus did so much of miracles that in one of the book it says that even if it is recorded, people cannot write it in all the books, will not be sufficient for the world to carry. ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்கள் செஞ்சார், அடையாளங்கள் செஞ்சாரு. அவர் செய்த அற்புதங்களை எழுதினா உலகத்தின் காகிதங்கள் போதாதுன்னு எழுதி இருக்கு பைபிள். And he said, you will do much more than what I have done. அவர் சொல்லியிருக்காரு, நீங்க நான் செஞ்சதை விட கூட நிறைய செய்வீங்கன்னு சொல்லியிருக்காரு. So I was thinking like, oh, so my books will be in the planets also. அப்ப நான் நினைச்சேன் என்னோட புக் எல்லாம் பிளானட் இந்த பூமியில மட்டும் இல்ல மத்த கிரகங்கள்லயும் இருக்கும். But then all this fire was there. I'm going to do these things for God, that thing for God. God wants me to prosper. God wants me to do well, everything. But then slowly. ஆனா இப்படி எனக்கு ஒரு
பெரிய தீ எனக்குள்ளாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஆண்டவர் செஞ்சதோட பெரிய காரியங்களை செய்ய போறேன். அவர் செஞ்சதெல்லாம் புக்கு, உலகத்தின் புக்கு கண்டெயின் ஆகாதுன்னா இந்த யூனிவர்ஸ்ல உள்ள புக்கே கண்டெயின் ஆகாது, நான் இன்னும் நிறைய செய்வேன்னு சொல்லி நான் ஒரு தீயோட ஓடிட்டு இருந்தேன். ஆனா இந்த சபைக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் கேட்டு என்னுடைய தீ அணைஞ்சே போச்சு. Like how brother preached in the morning saying that you are on the roller coaster and suddenly, you know, the machine stops. அதாவது எப்படின்னா the slide. பிரதர் காலையில சொன்ன மாதிரி நீங்க ஒரு ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்க வந்துட்டு இருக்கிற அந்த மெஷின் அப்படி நின்னுடுதுன்னு வச்சுக்கோங்க. And you don't enjoy anything either. நீங்க அப்படி டக்குன்னு ஓடிட்டு இருக்க நின்னு போச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமே போயிடும், எல்லாத்தையும் பறிச்ச மாதிரி ஆயிடும். You know the reason why? ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? Anyone knows the answer? யாருக்காவது பதில் தெரியுமா? In Hosea 4:6 it says, ஹோசியா 4:6 எடுங்க. My people are perishing today என்னுடைய மக்கள் அழிந்து போகிறார்கள். is because of lack of understanding. ஏன்னா அவர்களுக்கு ஞானம் இல்லாதனால அழிந்து போறாங்க. Is because of lack of knowledge. அவங்களுக்கு ஞானம் இல்லாதனால அழிந்து போறாங்க. Is because of the lack of knowledge, understanding of the knowledge that I have for them. நான் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஞானத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாததனால் அழிந்து போறார்கள். I'll give you a simple illustration for that. நான் உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்றேன். For example, you have an ATM card now. உங்ககிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கு. Okay, and you have a bank. Everybody has a உங்ககிட்ட ஒரு bank. பேங்க் இருக்கா? பேங்க் அக்கவுண்ட் இருக்கா உங்ககிட்ட? Okay, so you have this ATM card and in the bank is your money, right? உங்க ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்கு, உங்க பணம் தானே பேங்க்ல இருக்கு. Okay, but then if you don't know the password or you don't know how to operate the ATM machine, you don't know what to press when. இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல, இல்லனா அந்த கார்டை எப்படி ஏடிஎம் மெஷின்ல பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியலனா, will the money which is of your own self help you? உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாது, ஏடிஎம் மெஷின் எப்படி யூஸ் பண்ணனும்னு தெரியாது, உங்க பணம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குமா? See, your own money, you have your own money. Having your money, you cannot help yourself and you are like a beggar. உங்க பணம் உங்ககிட்ட இருக்கு, உங்க பணத்தை நீங்க வச்சுக்கிட்டே உங்களால உங்க பணத்தை பயன்படுத்த முடியல. அப்போ பணம் இருந்துகிட்டே நீங்க பிச்சைக்கார மாதிரி இருக்கீங்க. Understanding? விளங்குதா? See, the problem is not about like you having the ATM card and you having the bank balance. அதாவது உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கிறதோ உங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதோ பிரச்சனை இல்ல. The problem is about the right knowledge to get it out. அந்த பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கான சரியான ஞானம் இருக்குதா, அதுதான் கேள்வி. Ephesians 1:3 says that God has blessed us with all spiritual blessings. எபேசியர் 1:3 சொல்லுது, உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். 2 Peter 1:3 says, 2 பேதுரு 1:3 சொல்லுது, according as his divine power, வாசிங்க 2 பேதுரு 1:3, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அழிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. So if you see, there are these two scriptures, the most powerful one. One is Ephesians 1:3 and here 2 Peter 1:3. ரெண்டு வசனங்கள் இருக்கு. ஒன்னு எபேசியர் 1:3, இன்னொன்னு 2 பேதுரு 1:3. இது ரெண்டு ரொம்ப ரொம்ப வல்லமையான வசனங்கள். Ephesians 1:3 speaks about God has blessed you with all spiritual blessings. எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? தேவன் உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறார். How many of your Bibles are speaking that God has blessed you with some spiritual blessings? எத்தனை பேரோட பைபிள்ல ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்களால் எழுதி இருக்கு? Everyone's Bible is speaking the same. எல்லா பைபிளும் ஒண்ணுதானே சொல்லுது. Okay, so if God has blessed you with all spiritual blessings, அப்போ ஆண்டவர் உங்களை எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொன்னா, here 2 Peter 1:3 says, 2 பேதுரு 1:3 சொல்லுது, according as his divine power அவருடைய திவ்ய has given unto us all things that pertain unto life and godliness. வாசிங்க அந்த வசனத்தை. மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், அவருடைய அதாவது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது என்ன பண்ணிருக்கா?
நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் அவருடைய வல்லமை நமக்கு என்ன பண்ணிருக்கு, கொடுத்திருக்கு. So it speaks about God has blessed us with all spiritual blessings, and at the same time it speaks about life. What does life mean? அப்போ ஆண்டவர் நம்மளை எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பத்தி கொடுத்திருக்காரு. இது தவிர ஜீவனுக்குன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? Meaning it pertaining to your clothes, அப்படின்னா pertaining to your ஜீவனுக்குரியதுன்னா நம்ம houses, சாப்பிட வேண்டியது, pertaining நம்மளோட to your வீடு, car, நம்ம காருக்கு, whatever you can think about, whatever you can think எதெல்லாம் about. உங்களுக்கு பூமியில However தேவைப்படுதோ, riches you can எதை think பத்தி of. எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களோ, God has blessed you pertaining to life ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். and godliness. Godliness includes that scripture, Ephesians 1:3. அதாவது எபேசியர் 1:3 இதுக்கு இங்க சேர்க்குது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை இங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது கூட ஆண்டவர் உங்களுக்கு எபேசியர்ல சொல்லியிருக்கிறார் இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். But how? எப்படி? Through the knowledge of him that called us to glory and virtue. ஆனா இப்போ எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாருன்னா எப்படி இதை நான் பெற்றுக்கிறேன்? அவரை குறித்த ஞானத்தினால. இந்த வசனத்துல தானே எழுதி இருக்கு. So who is he here? Who is he here? Of him that called us. அதாவது நம்மளை அழைத்தவர் அப்படின்னு இருக்குது. அந்த அழைத்தவர் யாரு? Exactly. Jesus. இயேசு கிறிஸ்து. So if I repeat the scripture once again, as he is so are we in this world. நான் இப்போ சொல்றது பாருங்க, திரும்ப சொல்றேன். அவர் இருக்கிறது போலவே நாமும் இந்த பூமியில இருக்கின்ற வசனத்தை திரும்ப பாருங்க. The moment we know who we are in Christ, நாம இயேசுக்குள்ள யாருன்னு நமக்கு தெரியும் போது all these things becomes automatic. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. The pertaining to life and godliness, அதாவது தேவ பக்திக்கு உள்ளதா இருக்கட்டும் இல்ல ஜீவனுக்கு உள்ளதா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், all the gifts that he has already blessed you எல்லாமே அவர் எனக்கு கொடுத்த எல்லா விஷயங்களும், all the things that he has blessed you materially, all those things also come up. ஆவிக்குரிய விஷயங்களா இருக்கட்டும் இல்ல மாமிசமா உலகத்துக்குரிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் எனக்கு தன்னால வெளியில வருது. When you come to the knowledge of Christ, எப்போ வெளியில வருது? கிறிஸ்து அழைத்தவரை பற்றின ஞானம் வரும்போது. But this is the first step. இதான் முதல் படி. Second step, இரண்டாவது படி Matthew 6:33. மத்தேயு 6:33. It says, seek you first the kingdom முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் and his righteousness. Whose அவருடைய righteousness? நீதியையும் தேடுங்கள். He didn't say seek your righteousness. அவர் உங்க நீதியை தேட சொல்லல. In Isaiah says if you are seeking your righteousness is as filthy rags. ஏசாயால சொல்றாரு உங்களுடைய நீதியை நீங்க தேடுனீங்கன்னா, வாசிங்க ஏசாயா. what is that? Matthew 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏசாயால என்ன சொல்லியிருக்கு? உங்களுடைய நீதியை நீங்க தேடுனீங்கன்னா அது எப்படி இருக்குதா? வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? ஐசாயா 64:6 வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. அப்போ நம்முடைய நீதி எப்படி இருக்குது? அழுக்கான கந்தையை போல இருக்கு. சரி, read the scripture, read 31 and 32 also. 31 32 வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. மத்தேயுல ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். See, the scripture is saying all these things, like what you're going to eat, what I'm going to do, how big the house is going to be, now which will be my next car, that all those thoughts are of the Gentiles. And here it says, Matthew 6:33 says, all these things which the Gentiles seek after will be added unto பாருங்க, இந்த என்ன வீட்ல இருக்க போறேன், நான் என்ன Dress போட போறேன், அடுத்து என்ன கார் வாங்க போறேன், இது எல்லாமே யார் யோசிக்க வேண்டியது? அஞ்ஞானிகள் யோசிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய விஷயம் கிடையாது.
So when you meet your next friend who Appo- has high ambitions, when he says like, I'm going to own a company, just say amen. That fellow is a Gentile. Those things that he is thinking of will be added unto you. அப்போ நீங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட் நான் ஒரு பெரிய கம்பெனி வாங்க போறேன் அப்படின்னா நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. அவன் ஆண்டவர் அறியாதவன், அவனே ஒரு கம்பெனி வாங்குவேன்னு சொன்னா எங்க அப்பா எவ்வளவு பெரியவர், எனக்கு என்னெல்லாம் நடக்கும், நான் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்ப அவனுக்கே இவ்வளவு எல்லாம் கொடுத்திருக்காருன்னா உங்க அப்பா எவ்வளவு நல்லவர்னு கேட்கிறார். So what is our job? To seek the kingdom or to seek the அப்போ buildings? நம்மளுடைய வேலை என்ன? ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. Open your book to Mark 16, மார்க் 16 எடுங்க, உங்க புத்தகத்தை verse எடுத்து 15 onwards. 15ல இருந்து வாசிங்க. பின்பு அவர்கள் அவளை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அடுத்த வசனம், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். So what is the command that is given to you? அப்போ இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்ன? What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? So now that you know that you are supposed to seek the kingdom and not the building. இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், கட்டடத்தை தேட தேவையில்லைன்னு. So what did Jesus tell now? இயேசு இப்ப என்ன சொல்றாரு? Verse 15. 15வது வசனம் படிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள். So he said go. அவர் சொன்னது போ. Correct? அதானே சொன்னாரு. So that is what he said. Go into all the world and preach the gospel to every அதனால தான் creature. அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்குங்கள். And if you check verse 17, 17வது வசனம் பாத்தீங்கன்னா, he says these signs will follow them that believe. இது அடையாளங்கள், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். Where am I? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். Read 18 also. 18 வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். So what is your work? You lay hands on the sick, right? அப்ப உங்களோட வேலை என்ன? நீங்க வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கிறீங்க. So what are the things that will follow if you lay hands on the sick? அப்போ நீங்க வியாதியஸ்தர் மேல கைகளை வைக்கும்போது என்னெல்லாம் நடக்கும்? Demons will flee, பிசாசுகள் ஓடுது, people will get healed. மக்கள் சுகமடைறாங்க. You know, people who are sick, everybody will be recovered from Appo- whatever sickness it is. யார் யாரெல்லாம் வியாதியில இருந்தாங்களோ எல்லாமே சுகமடைறாங்க. What is Jesus calling all these things that you are doing when you are laying hands? இயேசு இவைகள் எல்லாத்தையும் என்ன சொல்றாரு? If you check in Mark 17, in, 17வது verse வசனத்துல 17, it பாத்தீங்கன்னா, says these signs. இவைகள் எல்லாம் அடையாளங்கள்னு சொல்றாரு. It's not a reward. அது ரிவார்டு கிடையாது, ஒரு It's a பரிசு sign. கிடையாது, அடையாளம். So do you- அடையாளத்துக்கும் பரிசுக்கும் வித்தியாசம் இருக்கு. So you believe? நீங்க விசுவாசிக்கிறீங்க, See, Jesus said, if you believe, then these are the signs that will follow நீங்க as a result of you laying விசுவாசிச்சீங்கன்னா hands. இதெல்லாம் உங்களுடைய அடையாளங்கள்னு சொல்றாரு. So if you believe, then you will lay hands. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கைகளை வைக்கிறீங்க. And when you lay hands, you will see these things. நீங்க கைகளை வைக்கும்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் பாப்பீங்க. Correct? சரியா? Bible says, renew your mind. வேதம் சொல்லுது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. How do you renew your mind? நம்மோட மனசை எப்படி நம்ம புதுசாக்குறது? Exactly, to the knowledge of Him. That is what அவருடைய we read. அவரை அறிகிற அறிவினால தான் நம்ம மனசை புதுசாக்க முடியும்.
But is your mind renewed as soon as you read the word? நீங்க வார்த்தையை படிச்ச உடனே உங்க மனசு புதுசாகுதா? That is half part of it. அது பாதிதான். Because as soon as you know who you are, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் போது, and you do what is நீங்க யாருன்னு வேதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதன்படி செய்யும் போது, what is written in the Bible, you go and start doing what நீங்க is written. எழுதி இருக்கிறத செய்ய ஆரம்பிக்கும் போது, your mind is already renewed. உங்க மனசு புதுசாகுது. So if the Bible says you shall lay hands on the sick and the sick shall recover, and you read that, that is just an information which you got. அதாவது வேதத்துல சொல்லுது நீங்க வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள்னு நீங்க படிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு சும்மா ஒரு வார்த்தை தான், ஏதோ ஒரு மேட்டர் பாத்தீங்க அவ்வளவுதான். And as a result of it, you just go and lay hands. ஆனா படிச்சவங்களா மட்டும் இல்லாம போய் கை வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, the moment you go and lay hands, your mind is already renewed to that. உங்க கைகளை நீங்க வைக்கும் போதே உங்க மனசு புதுசா இருக்கும். And you will see those things happen. நீங்க ரிசல்ட் பாப்பீங்க. Praise God. Amen. Thank you Jesus. நன்றி இயேசுவே. To tell you about my testimony, உங்களுக்கு என்னோட சாட்சி சொல்லணும்னா, when I came to know that Jesus said, seek ye first the kingdom. நான் ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னாரு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு. I had no clue what to do. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. But then when I came to know that it is God's will that all be healed and be made whole. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அது தேவனுடைய சித்தம், எல்லாரும் சுகமா இருக்கிறது தேவனுடைய சித்தம்னு எனக்கு தெரிஞ்சது. So I started imitating Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிச்சேன். I stopped imitating the disciples. நான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதை செஞ்சேன், அவருடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை செஞ்சேன். That is what the brother preached also in the morning. அதுதான் சகோதரன் காலையில பிரீச் பண்ணாரு. I started imitating Jesus and I started going to the hospitals. நான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிச்சேன், நான் ஆஸ்பத்திரிக்கு போக ஆரம்பிச்சேன். Initially when I laid hands, I didn't see anything happen. நான் கைகளை வைக்கும்போது முதல்ல எனக்கு ஒண்ணும் பெருசா நடக்கல. I prayed for many people. நான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணேன். Nothing happened. ஒண்ணும் நடக்கல. There are many days I had gone there and I was seeing nothing happening. நான் பல நாட்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன், எதுவுமே நடந்தது நான் பார்க்கல. Then I had gone for 6 months. 6 மாசம் போனேன். And I still didn't see anything happen. நான் எதுவுமே பார்க்கல. And I was frustrated. எனக்கு செம கடுப்பாயிருச்சு. I said Bible is not true at all. நான் சொன்ன வேதம் உண்மையே கிடையாது. And I was giving up. நான் விட்டு கொடுத்துட்டேன். But the thing is, ஆனா என்னன்னா, it's not that nothing happens when you pray. உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்க ஜெபம் பண்ணும்போது எதுவுமே நடக்கலன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. See, when you sow the seed, நீங்க ஒரு விதையை விதைக்கும் போது, next day you don't go and pluck the seed out saying that it did not grow into ஒரு விதையை விதைச்சிட்டு நாளைக்கு அடுத்த நாள் போயிட்டு ஐயா இது என்ன வளரவே இல்லைன்னு சொல்லி விதையை புடுங்கிட்டு வர மாட்டீங்க. You go and water it. நீங்க போய் தண்ணி ஊத்துவீங்க. Knowing that it is growing. உங்களுக்கு தெரியும் அந்த விதை வளருதுன்னு. Knowing that when it is died, உங்களுக்கு தெரியும் அது சாகும்போது it will grow. அது கண்டிப்பா வளரும். The same way, அதே மாதிரி the word of God is like a hammer. தேவனுடைய வார்த்தை சுத்தியல் மாதிரி. You keep hitting the rock. நீங்க கல்ல பாறையா சம்மட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, till you see the rock crack. அந்த பாறை வெடிக்கிற வரைக்கும். So when you strike the rock for the first time, முதல்ல வந்து பாறை அடிக்கும்போது you may think that nothing happened. ஒண்ணுமே நடக்கலன்னு நினைப்பீங்க. But we have failed to see. But we have failed to see நாம ஒரு விஷயத்தை பார்க்க மறந்துட்டோம். that when we have strike, there is a vibration that has happened. நாம அடிச்சப்போ அங்க ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சு. Same way when we pray, நாம அதே மாதிரி ஜெபம் பண்ணும்போது there is a vibration in the spiritual realm. நாம ஜெபம் பண்ணும்போது ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு அதிர்வு ஏற்படுது. So that means something has happened. அப்ப அங்க ஏதோ நடக்குது. When I strike the rock once again, நான் அந்த பாறை இன்னொரு வாட்டி அடிக்கும்போது I see a small crack coming. நான் ஒரு வீரலை பார்க்கிறேன். I hit it again. நான் திரும்ப அடிக்கும்போது and the crack grows. அந்த வீரல் பெருசாகுது. Now when I strike it, இப்போ நான் திரும்ப அடிக்கும்போது the whole rock breaks. அந்த முழு பாறையும் வெடிக்குது. That is what exactly it is. அதுதான் நடக்கிறது உண்மையிலே நம்ம ஜெபம் பண்ணும்போது. So if we know what is happening in the spirit realm, ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க ஜெபிக்கும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, we will never give up. நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. Open your book to Mark chapter 4 verse 26. மார்க் 4வது அதிகாரம் 26வது வசனம் எடுங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்தது, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. Yeah, praise God. So whose job is it to get that healing happen? அந்த விதை விதைச்சது அதை முளைக்க வைக்கிறது யாருடைய வேலை?
God's job. அது தேவனுடைய வேலை. Whose job is it to go and sow the seed? அந்த விதையை விதைக்க வேண்டியது யாரோட வேலை? Your job. நம்மோட வேலை. So what God asked you to do? ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொன்னாரு? To sow the seed. விதையை விதைக்க சொன்னாரு. And what does sleep mean? தூங்குறதுனா என்ன? When you sleep, you rest. தூங்கும்போது நீங்க வந்து அமைதியா இருக்கிறீங்க, நீங்க ஆறுதல் இளைப்பாறுதல். So we see over here the man sowed the seed and he went and rested knowing that it will come to God. அதாவது அவன் விதைய விதைச்சான், அவன் போய் தூங்கிட்டான். அப்போ அவனுக்கு என்ன? அவனுக்கு தெரியும் இந்த விதை கண்டிப்பா முளைக்கும். And when he got up, he saw what he sowed came up and he didn't know how it அவன் எந்திரிக்கும்போது பார்த்தா அந்த விதை முளைச்சு வந்துருச்சு. ஆனா அவனுக்கு தெரியாது எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு. So we are told just once to go. நமக்கு ஒரே ஒரு தடவை தான் சொல்லிருக்காரு போ அப்படின்னு. Heal the sick, வியாதியை சுஸ்தப்படுத்து, raise the dead, மரித்தோரை உயிர்த்தெழும்ப cast out demons. பிசாசுகளை துரத்து. That time you are just sowing the seeds. அப்ப நீங்க விதைகளை தான் விதைக்கிறீங்க. And God is the one who is sprouting those things. தேவன் அவைகள் எல்லாவற்றையும் விளைய பண்ணுகிறவர். He is the one who is cracking the land and பூமியை உடைச்சு வெளியே வர வைக்கிறவர் அவர்தான். That is where people don't have legs and the legs start sprouting out. அப்பதான் கால் இல்லாதவங்களுக்கு கால் வளர்ந்து வருது. Where people do not have teeth, the teeth start coming out. பல்லு இல்லாதவங்களுக்கு பல்லு வளர்ந்து வருது. Understanding? விளங்குதா உங்களுக்கு? This is what exactly the truth is. இதுதான் சத்தியம். So when we know this truth, இந்த உண்மை நமக்கு தெரியும் போது and go and apply it, நாம போய் செய்றோம், it happens. அது நடக்குது. How do you know now it is God's will that all be healed and be made whole? எப்படி உங்களுக்கு தெரியும் இது தேவ சித்தம், எல்லாரும் சுகமா இருக்கிறது தேவ சித்தம்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? See, so we will try to go and pray for those people. If we know it is God's will for that person to be healed, then we will go and try to sow the seed in that person's life. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணுவோம் முதல்ல, இவர் சரியாகிறது ஆண்டவர் சித்தமா இல்லையா, முதல்ல ஆண்டவர் சித்தம் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா போய் நீங்க விதையை விதைப்பீங்க, அப்படியா? If we don't know that it is the will of God for a particular person, we will not go to that person. அப்போ இந்த மனுஷன் சரியாகிறது ஆண்டவர் சித்தம்னு உங்களுக்கு தெரியலனா நீங்க போக மாட்டீங்க. Because we are the doers of the word of God. ஆண்டவருக்கு சித்தம்னு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க போவீங்க, இல்லையா? Open your book to Mark 1:41. உங்களுடைய புத்தகத்தை பைபிளை திறங்க, மார்க் 1:41 எடுங்க. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவளை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். So what Jesus said? இயேசு என்ன சொன்னாரு? When the leper came, I didn't tell you to read the verse 40, but don't read. A leper came, okay, and he said, if you can make me clean, if you will, if it is your will, you can make me clean, he said. அந்த குஷ்டரோகி வந்து என்ன சொன்னா, உங்களுக்கு சித்தமானா நீங்க என்ன சுத்தப்படுத்துங்கன்னு சொன்னா. And what Jesus said? இயேசு என்ன சொன்னாரு? I will. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படினாரு. Be thou clean, he said. நீ சுத்தமாகுன்னு சொன்னார். How many of you know that Jesus is the will of God? எத்தனை பேருக்கு தெரியும் பிதாவின் சித்தமே இயேசு கிறிஸ்து தான் அப்படி? How many of you know that Jesus was doing the will of God? எத்தனை பேருக்கு தெரியும் பிதா இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தார்னு? Was Jesus doing God's will perfectly? இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை சரியாக செய்தாரா இல்லையா? Was he doing perfectly? அவர் சரியாக செய்தாரா இல்லையா? Open your books to Acts chapter 10 verse 38. உங்க புத்தகங்களை அப்போஸ்தலர் 10 எடுங்க. You read this, but then I want you to read it again. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். So if you see, God was with Jesus. இதுல பாத்தீங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார். And when you see all these things that Jesus was healing all the oppressed, people who were oppressed, he went about doing good. இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்ட யாவரையும் சுகப்படுத்தி அவர் நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார். The Bible clearly speaks about that he went about doing good. And what is that good? Healing all that were oppressed.
not only, it was not only, the healing alone was not covered. It was saying that were oppressed of the devil. அதுல என்ன சொல்லுது, ஹீலிங் சுகத்தை பத்தி மட்டும் சொல்ற, யாரெல்லாம் பிசாசால ஒடுக்கப்பட்டிருந்தாங்களோ எல்லாரையும். So if Jesus was doing the will of God, இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்யறாருன்னா, and if this is the will of God, அப்ப இது தேவ சித்தம் அப்படின்னா, open your books to Luke 4:18. லூக்கா 4:18 எடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரஸ்தாவப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்த பண்ணவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனுக்கு கொடுத்து வாசிங்க. That's it, right? How much are you? Yeah. Okay. Yeah. Open your books. Open your book. Now you know what it speaks, right? உங்களுக்கு அது என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? Okay. அதுல பிரசங்கம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது. Okay. Now open your books to 1 Corinthians 6:17. இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 6:17 வாசிங்க. சரியா வாசிங்க அத. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். So how many of you all over here is born again? இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் புதுசா பிறந்திருக்கீங்க? How many of you all have accepted Jesus? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? How many of you all accepted Jesus, man? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? Not excited? சந்தோஷமா இல்லையா? The Bible says, வேதம் சொல்லுகிறது, if you accept Jesus, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா you are joined to the Lord. நீங்க தேவனோடு இணைந்து இருக்கீங்க. And now whosoever is joined to the Lord, தேவனோடு இணைந்த யாரும் is one spirit with him. அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறீங்க. If you are one spirit with him, நீங்க ஒரே ஆவியாய் இருக்கீங்கன்னா what belongs to Jesus இயேசுவுக்கு என்ன சொந்தமோ is yours. அது உங்களுது. The Bible says you are joined heir with Christ. நீங்க இயேசு கிறிஸ்துவோட கூட உடன் சுதந்திரராய் இருக்கிறீர்கள்னு படிச்சிருக்கீங்களா? You don't have 50-50 position. உங்களுக்கு பாதி பாதி பங்குலாம் கிடையாது. What 100% position he has in the heavenly places is the same position you have. அவர் 100% எது அவருக்கு சொந்தமோ அதே மாதிரி 100% எல்லாமே உங்களுக்கு சொந்தம். அதுதான் உடன் பங்காளிகள். Now knowing that you are in him and he in you, அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க அவருக்குள்ள இருக்கீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். now that you read, now when you come back to Luke 4:18 and you read இப்ப the லூக் scripture, 4:18க்கு வாங்க. it speaks like this. அது இப்படி சொல்லுது, The spirit of the Lord is upon me, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், because he has anointed ஏனென்றால் என்னை அபிஷேகம் பண்ணி me இருக்கிறார், to preach the gospel to the சுவிசேஷத்தை poor. சொல்லும்படிக்கு He has sent me என்னை அனுப்பி இருக்கிறார், to heal the brokenhearted, உடைந்த இருதயம் உள்ளவர்களை சரிப்படுத்துறதுக்காக என்னை to அனுப்பி preach இருக்கிறார். deliverance to the captives, யாருக்கு விடுதலையே? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சொல்லவும், and recovering of sight to the blind, பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுக்கவும், and to set the liberty them that are bruised. அடிக்கப்பட்டவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை பண்ணவுமே என்னை அனுப்பினார்னு சொல்றார். So that means whatever belongs to Jesus is yours. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். So if Jesus said, I will, you be made whole and healed, then same sentence belongs to you also. அப்போ இயேசு கிறிஸ்துவோட சித்தம் இதுதான்னா அதுதான் உங்களை குறித்து சித்தம். Because as he is, so are you now. ஏன்னா அவர் இருக்கிற மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. There is no difference at all. உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்ல. But today when I went on the road, I fired somebody. இப்போ ஆனா நான் ரோட்ல போகும்போது நான் யாரையோ பார்த்து சும்மா திட்டிட்டேன். Somebody said something to me and I got angry. யாரோ என்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு கோவம் வந்துருச்சு. And the scripture comes to me saying that even if you get angry, you have already committed murder. ஆனா எனக்கு உடனே மனசுல ஒரு சிந்தனை வருது, நீ கோபப்பட்டா So God won't use me. அப்போ தேவன் உன்னை பயன்படுத்த மாட்டாருன்னு என் மனசுல வருது.
open your books to Ephesians 4:13. எபேசியர் 4:30 எடுங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். What does the Bible say? We are sealed unto the day of redemption. நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்பட்ட ஆவினா என்ன சொல்லுது வேதம்? What does this seal mean? இந்த சீல் என்ன, இந்த முத்திரைனா என்ன சொல்லுது? Okay. I'll give you a simple illustration. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். Suppose you take a Coke bottle. நீங்க ஒரு கோக் பாட்டில் எடுக்கிறீங்கன்னு வைங்க. Inside is the Coke. அந்த பாட்டில் உள்ள கோக் இருக்கு. And you seal the Coke with the cap. நீங்க அந்த கோக் பாட்டில மூடி வச்சு மூடிடுறீங்க. And you throw it in the gutter. நீங்க செக். செக். சரி, நீங்க ஒரு கோக் பாட்டில் எடுக்கிறீங்க. And you throw the Coke in the gutter. நீங்க கோக் பாட்டில எடுத்து மூடி குப்பை தொட்டிக்குள்ள போட்டுறீங்க. Has the Coke got corrupted which is inside the bottle? அது உள்ள இருந்த கோக் அழிஞ்சு போச்சா? ஒரு கோக் பாட்டில எடுத்து அத நல்லா மூடி அந்த கோக் பாட்டில தூக்கி ஒரு சாக்கடைக்குள்ள போட்டுட்டா அந்த கோக் பாட்டில் உள்ள இருந்த கோக் பாட்டில் அழுக்காச்சா? So can you drink the Coke? இப்போ அந்த கோக்க குடிக்கலாமா? Yes, right? குடிக்கலாமா கூடாதா? You need to wash the bottle. நீங்க அந்த பாட்டில கழுவ வேண்டியது இருக்கலாம். So the Coke inside is not dirty. ஆனா உள்ள இருக்கிற கோக் நல்லா தான் இருக்கு. But the outside is dirty. அந்த வெளிப்புறம் அழுக்காச்சு. So as soon as you accept Jesus as your Lord God and Savior, நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும்போது and your sins are forgiven because of the blood of Jesus. உங்களுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டது. You are washed clean as white as snow. நீங்க பரிசுத்தமா சுத்தமா கழுவப்பட்டீங்க, வெண்பனியை போல மாற்றப்பட்டீங்க. And as the brother said, God remembers your sins no more. Like your sins are like, சொன்ன மாதிரி உங்களுடைய பாவங்களை அவர் நினைப்பது இல்லை. He said that your sins are as far as the east and the west is. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உங்களுடைய பாவங்களை அவர் தூக்கி போட்டார். So that means அப்படின்னா whosoever is joined to the Lord now, அப்போ தேவனோடு இணைந்த யாரும் is one spirit with him. அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார். Here it says that as soon as you accept Jesus as your Lord God and Savior, the Holy Spirit comes and grabs hold of you. இங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறீங்களோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுசும் பற்றி பிடிக்கிறார். And marks you with a seal. அவர ஒரு முத்திரை உங்க மேல போடுறார். அவர் உங்களை முழுசும் முழுதும் that you are already free from sin and that you are holy, set apart. அப்போ நீங்க அவரால பரிசுத்தப்படுத்தப்பட்டு முத்திரை போடப்பட்டு நீங்க பிரித்து எடுக்கப்பட்டு இருக்கீங்க. That's what the scripture says, that you are sealed unto the day of redemption. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நீங்க எதற்காக, எந்த நாளுக்காக வாசிங்க, எந்த நாளுக்காக முத்திரை போடப்பட்டிருக்கீங்க? மீட்கப்படும் நாளுக்காக முத்திரை போடப்பட்டிருக்கீங்க. Yeah, so the Holy Spirit has set you apart. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை போட்டு தனியா பிரித்து எடுத்து வச்சிட்டார். Set apart is another word for the word holy. அதாவது பிரித்து எடுக்கிறது அப்படின்றதுக்கு என்ன ஒரு அர்த்தம் என்னன்னா பரிசுத்தம். So if you fall, அப்போ நீங்க விழுந்தா, by mistake, ஒருவேளை தவறுதலா விழுந்தா, will God use you? ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாரா? Still, why? ஏன்? Because you are still holy. ஏன்னா நீங்க இன்னும் பரிசுத்தமா தான் இருக்கீங்க. The bottle is thrown in the gutter. அந்த பாட்டில் வேணா சாக்கடைக்குள்ள போயிருக்கலாம். But the drink inside is not dirty. ஆனா உள்ள இருக்கிற தண்ணி இன்னும் அழுக்காகல. Same way you are clean. அதே மாதிரி நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க. The Bible says you are clean because of the word that I have spoken to you. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் நான் உங்களுக்கு பேசின வார்த்தைகளாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். You are not clean because you are trying to become clean. நீங்க பரிசுத்தம் ஆகணும் நினைக்கிறனால நீங்க பரிசுத்தம் ஆகிறது இல்ல. So now that you are clean and holy, நீங்க பரிசுத்தமா இருக்கறனால, சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கறனால, and you are my son, நீங்க என் பிள்ளையா இருக்கனால, what I do, நான் என்ன செய்றேனோ you do. நீங்களும் செய்வீங்க. You love me,
நீங்க feed my sheep. நீங்க என்ன பண்ணணும்? He said go. என்னுடைய ஆடுகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பேதுருக்கிட்ட ஆண்டவர் அதானே சொன்னாரு. Hallelujah. Thank you Jesus. So he said go. அப்ப அவர் சொல்றாரு போ. So when you go, நீங்க போகும்போது that is the time you grow. நீங்க போகும்போது தான் வளர்றீங்க. Until you go, நீங்க போற வரைக்கும் you will not grow. நீங்க வளர மாட்டீங்க. You may spend all your life நீங்க உங்க வாழ்க்கை ஃபுல்லா ட்ரை பண்ணலாம். trying to learn the whole பைபிளை படிச்சு வாழ்க்கை ஃபுல்லா ட்ரை பண்ணலாம். trying to grow, வளர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். and you may not end up going. ஆனா நீங்க போகாம இருந்தீங்கன்னா And you might become old, நீங்க பழைய வயசாயி die, இறந்து போயிருவீங்க. and go. போயிருவீங்க. எங்க? அவ்வளவுதான். So what is the use? அப்ப என்ன பிரயோஜனம்? When you have the same resurrection power residing on the inside of you. கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, the Bible says the same Holy Spirit that raised Jesus from the dead dwells in கிறிஸ்துவை you. மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்தவருடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருந்தா, He that raised Jesus from the dead shall quicken your mortal body. உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுவாரா? உயிர்ப்பிப்பார். So if you know this, இது உங்களுக்கு தெரிஞ்சா, that the Holy Spirit resurrection power is inside of you. தேவனை மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்தவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சா, You know there are times you know, just try going raising some dead people. Yeah. Just go and try raising some dead people. நீங்க சில நேரம் போய் மரிச்சவங்கள உயிரோட எழுப்பி ட்ரை பண்ணி பாருங்க. You will know how it is. அது எப்படின்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். But then Jesus took the death of all the people from the beginning. இயேசு கிறிஸ்து எல்லாருடைய மரணத்தையும் எடுத்து, and the Holy Spirit raised Jesus from that position. இயேசு கிறிஸ்து எல்லாரும் சாக வேண்டிய மரணத்துக்காக தான் அவர் சிலுவையில மரிச்சாரு. அப்படி எல்லாருடைய மரணத்தையும் பெற்றவரா ஒருத்தர் மரிச்சார்னா அந்த இயேசு கிறிஸ்துவையே உயிரோடு எழுப்பினார் அந்த ஆவியானவர். So that resurrection power is on the inside of you. அந்த உயிர்த்தெழுற வல்லமை தான் உங்களுக்குள்ள இருக்கு. So it's not about you raising one person. You can speak to all the dead people in the name of Jesus. Rise up and walk. நீங்க சும்மா ஒருத்தவங்களை உயிரோடு எழுப்புறது இல்ல, இருக்கிற எல்லா மரிச்சவங்களையும் இயேசுவின் நாமத்துல நீங்க எழுப்பலாம். And it will happen. அது கண்டிப்பா நடக்கும். In fact, if you see in Ezekiel 37, எசேக்கியேல் 37 பாருங்க, there were these dry bones. அங்க பாத்தீங்கன்னா எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் இருந்துச்சு. And the Lord told Ezekiel to speak to this bone. எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த எலும்பு கிட்ட பேசுன்னு சொன்னார். Verse 7 onwards it is. 7வது வசனத்துல இருந்து பாருங்க. And when he spoke to those bones, அந்த எலும்புகள் கிட்ட அவன் பேசும்போது bones came together. எலும்புகள் சேர்ந்து வந்துச்சு. Bone to its bone. போன் கூட போன் சேர்ந்துச்சு. And then a flesh came on அந்த எலும்புகளுக்கு மேல சதைகள் வந்துச்சு. And God asked, are they living? தேவன், are those people living? அந்த மக்கள்லாம் இப்ப உயிரோட இருக்காங்களா? They were not. அவங்க உயிரோட இல்ல. God told them to breathe on them. அவர் சொன்னாரு அவங்களுக்கு சுவாச கொடுக்க சொன்னார். When God created Adam, when ஆதாம ஆண்டவர் படைச்சப்போ he breathed on Adam. அவர் சுவாசம் ஊதினார். That's how Adam, அப்படிதான் ஆதாம் came to life. உயிரோடு வந்தான். Same way, அதே மாதிரி God told Ezekiel. அதே மாதிரி தான் எசேக்கியேல் ஆண்டவர் சொன்னாரு. Ezekiel is not God, but he is a man of God. எசேக்கியேல் கடவுள் கிடையாது, ஆனா கடவுளுடைய மனுஷன். And when Ezekiel breathed on them, எசேக்கியேல் சுவாசத்தை ஊதினா, there was a big army. அங்க ஒரு பெரிய சேனையே வந்துச்சு. That was in front of him. அவனுக்கு ஒரு சேனையே உருவாச்சு. And as the brother explained in the morning, இப்ப காலையில சகோதரர் சொன்ன மாதிரி, that we are better than David and Ezekiel தாவீது and எசேக்கியேல் Jeremiah. எல்லாத்த விட நீங்க பெரிய ஆளுன்னு சொன்ன மாதிரி, So now there is nothing impossible with us. நம்மளால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. In fact, Jesus said, you will do much more than what I have done. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் செஞ்சதை விட பல மடங்கு பெரிய காரியங்கள் நீங்க செய்வீங்கன்னு சொன்னாரு. When I started, நான் ஆரம்பிச்சப்போ, I started laying hands, நான் கைகளை வைக்கப்போ, knowing the truth, உண்மை எனக்கு தெரிஞ்சப்போ நான் not கைகளை to give வச்சப்போ, up but keep going. நான் ஆரம்ப காலத்துல கைகளை வைக்கும்போது எனக்கு உண்மை தெரிஞ்சது, ஆனா நான் செஞ்சுட்டே இருந்தேன். And when I knew that when I keep striking, the rock will crack. எனக்கு தெரியும் நான் அடிச்சா அந்த பாறை கண்டிப்பா வெடிக்கும்னு. From that day onwards, I started healings happen. அன்னையில இருந்து எனக்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. From that day onwards, there was no stop at all. அங்க இருந்து அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் நிக்கவே இல்லை. Because I knew who the Bible speaks I am. எனக்கு தெரியும் வேதம் என்னை குறித்து சொல்லுகிற நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். And there were times that I had to go to different places.
காலங்கள் இருந்துச்சு, நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. I thought that now I need to earn money or do something. நான் ஏதோ சம்பாதிச்சு ஏதோ பண்ணணும்னு நினைச்சேன். But in Mark chapter 16 verse 17 onwards, you have already written. மார்க் 16வது அதிகாரம் 17ல இருந்து பாருங்க. Jesus said just go. இயேசு சொன்னாரு போங்க. He didn't say like how all these things will happen, who will provide. அவர் எப்படி இதெல்லாம் நடக்கும், யாரு கொடுப்பா, யாரு காசு கொடுப்பான்லாம் சொல்லல. In fact, in what is that called? Matthew 6:33. Matthew 6:31 he said, don't worry about how you will do, how you will take the ministry forward. மத்தேயு 6ல சொல்றாரு நாம என்ன எப்படி போவோம், என்ன செய்வோம்னு சொல்லி எதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்றாரு. He said these are the works of the Gentiles. இதெல்லாம் என்னது அஞ்ஞானிகள் யோசிக்கறாங்கன்னு சொல்றாரு. Your work is just to go. உங்களுடைய வேலை போக வேண்டியது அவ்வளவுதான். When you step forward, நீங்க கால் எடுத்து வைக்கும்போது the supply will come. ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறார். When I started coming forward, நான் கால் எடுத்து வைக்கிச்சு வரும்போது God started paying for my tickets. என்னோட டிக்கெட் எல்லாத்துக்கும் அவர் காசு கொடுத்தார். There are people who are praying very hard for the ministry to function. பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் பெருகணும்ன்றதுக்காக ஜெபம் பண்றாங்க. God please bring speakers. ஆண்டவரே பேசுறதுக்கு மக்களை கொண்டு வாங்க. God please do this, please do that. ஆண்டவரே அதை செய்யுங்க இதை செய்யுங்க நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. But what is it for if there are no people inside? மக்களே வீட்டுக்கு சபைக்குள்ள மக்களே இல்லனா எதுக்கு அவங்க இருக்காங்க? When you start going to the world, the world will not come to the church. The church is supposed to go to the world. நீ சபை உலகம் வந்து சபைக்குள்ள வராது, சபை தான் உலகத்துக்கு போணும். So when you start going, நீங்க போகும்போது you have a lot of people to heal. நீங்க நிறைய பேரை சுகம் பண்ணுவீங்க. You have a lot of good works to do. நீங்க நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. You have a lot of people whom you can bless money with. அநேக மக்களை நீங்க நிறைய பைசா கொடுத்து அவங்க ஆசீர்வதிக்கலாம். Now when these people are coming, இப்போ இந்த மக்கள் வரும்போது now you need to reach out these people with mics and speakers. இப்ப இவங்களை நீங்க வெளிய போய் சுகப்படுத்தி அவங்களுக்கு நன்மை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் உங்களுக்கு மைக் ஸ்பீக்கர்லாம் தேவை. Automatically each and everything that is needed, தேவையான எல்லாமே supernaturally comes. ஆண்டவர் அவரே கொடுப்பார். You may think of buying one slipper which costs 400 rupees. நீங்க 400 ரூபாய்க்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, but God will dress you with a branded shoes. உங்களை ஆண்டவர் ஷூ புதுசா 5000 ரூபாய் ஷூ உங்களுக்கு கொடுப்பார். No, I'm not speaking all these things simply because all நான் சும்மா எதுவும் பேசல. I'm seeing all these things happen. நான் இந்த விஷயங்களை என் வாழ்க்கையில் நடக்கிறது பார்க்கிறேன். I always forced my parents to buy branded clothes and branded shoes. நான் எங்க வீட்ல நல்ல தரமான காரியங்கள் வாங்கணும்னு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன். They were not able to afford all these things at all. அவங்களால இது கொடுக்கவே முடியல. But ever since I accepted Jesus as my Lord God and Savior and said, Father, you are the one who is நான் எப்ப ஆண்டவரை ஏத்துக்கிட்டு நீங்க தான் என் கடவுள், நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னனோ, because he said this, he said, look at the birds, they neither work nor toil, but yet your heavenly Father provides them. அவர் சொன்னாரு வானத்து பறவைகளை பாருங்க, அது விளைக்கிறது if பரமபிதா அதை போஷிக்கிறாரு சொன்னார். If I'm dressing these flowers which are there in the garden only for one day also, இந்த பூவெல்லாம் பாருங்க ஒரே ஒரு நாள் தான் இருக்கும் போயிடும், அதை இவ்வளவு அழகா நான் வச்சிருக்கேன்னா how much will I dress you? உங்களை எல்லாம் எவ்வளவு நல்லா வச்சிருப்பேன். When I started knowing this, இது எனக்கு தெரிஞ்சப்போ I started demanding it from the Lord. நான் இத கண்டிப்பா எனக்கு வேணும்னு கேட்டு வாங்க ஆரம்பிச்சேன். Philippians 4:19 says that God shall supply all your needs. பிலிப்பியர் 4:19 சொல்லிருக்கு தேவன் உங்களை எல்லா படிங்க. The word need in the Greek context it says demand. அந்த வசனத்தை படிங்க. Okay, sorry. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். So the word need in the Greek context says demand. உங்களுடைய தேவைகள் அப்படின்னு இருக்கிறது உண்மையிலே கிரேக்க பதத்துல எப்படி எழுதி இருக்குன்னா, உங்களுடைய அதாவது டிமாண்ட் தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? அவசியம் வந்து ஆகணும். எனக்கு how many of y'all when you go to your parents ask need saying that give me rice and curry, or do you say give me chicken? Do you demand? இப்போ உங்க அம்மா அப்பா கிட்ட கேக்கும்போது நீங்க எனக்கு ஏதாவது சோறு போடுங்கன்னு கேப்பீங்களா, எனக்கு சிக்கன் வேணும் எனக்கு மட்டன் வேணும்னு கேப்பீங்களா? You don't ask need, you ask the demand. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி கேப்பீங்க, இத கொடுங்க அத கொடுங்கன்னு கேப்பீங்கல்ல. ஆண்டவர்ட்ட அப்படிதான் கேட்கணும். God says if your earthly father being evil can give you ஆண்டவர் சொல்றாரு உங்க அப்பா அம்மா இப்படி என்னது, how much is the heavenly father who is all good will provide all your demands. உங்க அப்பா அம்மாவே இப்படி செஞ்சா உங்க பரமபிதா எப்படி கொடுப்பாருன்னு கேக்குறாரு.
So that is what. So what Papa said is seek you first the kingdom. ஆண்டவர் சொல்றது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Start doing what I am doing, he says. நான் செய்யறதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. If you want to know who you are, யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா find out who Jesus is. இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. And you will know who you are. அப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். Because he is the creator. ஏன்னா அவர்தான் சிருஷ்டிச்சவர். And so are you. நீங்களும் அப்படிதான். There are times where people will not have kidneys inside. சில நேரம் சிலருக்கு கிட்னியே இருக்காது. And he is the creator. அவர் படைச்சவர். Bible says as he is so are you. அவர் இருக்கிற மாதிரி நீங்களும் பூமியில இருக்கீங்கன்னு So you சொல்லுது. have the creating power inside of you. உங்களுக்குள்ள படைக்கக்கூடிய வல்லமை இருக்கு. Now you say let the kidneys be formed in that body. நீங்க சொல்லுவீங்க இயேசுவின் நாமத்துல அங்க புதிய கிட்னி உருவாகட்டும்னு சொல்லுவீங்க. And it will happen. அங்க புது கிட்னி இருக்கும். Now all these things what I have spoken will come to pass how? நான் சொன்னது எல்லாமே எப்படி நடக்கும்? You have heard who you are. நீங்க யாருன்னு இப்ப கேட்டீங்க. Just get out of the house. நீங்க வீட்டை விட்டு வெளியில போய் That's the first step to start. அதுதான் முதல் விஷயம். So go and grow. அப்போ நீங்க இவ்வளவு நேரம் கேட்டீங்க யாருன்னு, நீங்க வெளியில போய் செஞ்சாதான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். செய்யாம வீட்ல இருந்தா நமக்கு எதுவுமே தெரியாது. ஹalleluya. Praise God. கர்த்தர் நல்லவர்.